முகூர்த்த காலம் அப்படின்றதுனால நம்ம என்ன வரம் கேட்டாலும் அந்த சின்ன எளிய வழிபாட்டின் மூலம் நம்ம வந்து பெற்றுவிடலாம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் அந்த நேரத்தில் எழுந்திருச்சு நம்ம வந்து சின்ன இறை வழிபாட்டையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு நாளாவது அந்த அதிகாலையில் எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு நீர் ஊற்றி வழிபடுவது அப்படின்றது பழங்காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் வந்து கடைப்பிடித்து வந்த ஒரு அருமையான வழிபாடு, எளிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து அந்த விநாயக பெருமானுக்கு அந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்வது அவருக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். நம்ம வந்து எளிமையாக வணங்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான். அப்பேற்பட்ட அந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில், அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை வந்து ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் செஞ்சுருங்க. உங்களால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த அதே பலனை வந்து விநாயகர் வந்து கொடுப்பார். அதுவும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது அப்படின்றது மிக மிக விசேஷமானது. உங்கள் பல நாளாக ஒரு விஷயம் நினச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாள் எழுந்திருங்க அந்த மார்கழி மாதம் முடிவதற்குள். அது வந்து இப்போ சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது, அன்றைக்கு கூட நீங்கள் வந்து செய்யலாம். சதுர்த்தி அந்த மாதிரி இல்லாதப்போ நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோவில் சின்னதாவது இருக்கும், நீங்கள் பெரிய கோவிலுக்கு சென்று தான் செய்யணும் அப்படின்றது இல்லை. அந்த சின்ன ஒரு அரச மர பிள்ளையார், வன்னி மர பிள்ளையார், இந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் நீங்கள் ஒரு 5 குடம், 7 குடம், 9 குடம், 11 குடம், இந்த மாதிரி சின்ன குடத்தை வச்சு நீங்கள் தண்ணீர் பிடித்து அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து விநாயகருக்கு அபிஷேகம் உங்கள் கையால் செய்யுங்க. சின்ன கோவில்லாம் நம்ம கையால் செய்வதற்கு அனுமதி கொடுப்பார்கள். நிறைய கோவில் பராமரிக்காமையே இருக்குது விநாயகர் கோவில், அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக செய்யலாம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய இளம் பெண்கள் இதை செய்யலாம். ஏதாவது வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் செய்யலாம். தீர்க்க சுமங்கலி யோகத்திற்கு செய்யலாம். சொந்த வீடு அல்லது ஏதாவது ஒரு வெளிநாட்டிற்கு நீங்கள் வந்து செல்லணும், அதில் வந்து தடங்களாக இருக்குன்னா இதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் சுக்கு நூறாக்கி அதை வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் விநாயக பெருமான். இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்துவிட்டு ஒற்றைப்படையில் உங்களால் எத்தனை குடம் முடியுமோ அத்தனை குடம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு